ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 39. பிரவீன், அபி இருவரும் குமாருக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் ரித்துவையும் தீப்தியையும் தேடிக்கொண்டிருந்தனர். ஒவ்வொரு இடத்திலும் தேடிச் செல்லும் பொழுது அபிக்கு தன்னவளை பார்த்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்க, அந்த இடத்தில் அவள் இல்லை என்று தெரிந்ததும் ஏனோ அந்த நம்பிக்கை சுத்தமாக உடைந்தது போல் இருந்தது. பிரவீன் தன் உணர்வுகளை வெளிக்காட்டிக் கொள்ளாது இன்றைக்குள் கண்டுபிடித்து விடுவோம் என்ற முழு நம்பிக்கையில் இருக்க, அபிக்கோ அந்த நம்பிக்கை படிப்படியாக குறைய தொடங்கியது. தன்னால் தான் தன்னவளுக்கு இந்த நிலைமை என்று எண்ணியவன் மனம் சொல்ல முடியாத வேதனையை அடைய, அவன் கண்களோ தன்னைத்தானே மீறியும் கண்ணீரை வெளியிட்டது. பிரவீன் வண்டி ஓட்டி கொண்டு வர அவன் பின்னால் அமர்ந்து கொண்டு வந்த அபி ஏதும் பேசாமல் இருப்பதை கவனித்தவன் தனது பைக்கில் இருந்த கண்ணாடி வழியில் அபியின் முகத்தை பார்த்து சட்டென்று தன் வண்டியை நிறுத்தினான். அவனின் வாடிய முகத்தை பார்த்த பிரவீன், எதுக்கு இப்படி நீ வருத்தமாக இருக்க? கண்டிப்பாக ரித்துவையும் தீப்தியையும் கண்டுபிடிச்சிடலாம் என்று கூற, பிரவீன், என்னால் இதை தாங்கிக்க முடியலை. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ரித்து அங்கே இருப்பான்னு எவ்வளவு நம்பிக்கையாக போகிறேன். ஆனால் அவள் அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மனசு உடைஞ்சிடுது. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கூறி தன் கைகளை கொண்டு முகத்தை மூடியவாறு அழ, அவன் அழுகையை பார்த்ததும் தானாக பிரவீன் கண்களும் கலங்கியது. அபியின் கலங்கிய முகத்தை பார்த்த பிரவீன், அபி என்னடா, உன்னை பார்த்து தான் நானே நம்பிக்கையாக இருக்கேன். நீ கொஞ்சம் என்னை நினச்சி பாரு. தீப்தி மேலே நான் எவ்வளவு உயிரை வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவள் சீக்கிரமே கிடைச்சிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு 1% கூட குறையலை. கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். தயவு செஞ்சு இன்னொரு தடவை என் முன்னாடி இந்த மாதிரி அழாத, புரியுதா என்றான். அதை கேட்ட அபிக்கு தன் கவலைகள் அனைத்தையும் தன் மனதுக்குள் புதைத்து வைத்தவன் கண்களை துடைத்தவாறே, சாரிடா பிரவீன், உன்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன். கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் என்று கூறி வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் பிரவீனுடன் சேர்ந்து குமாருக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் தேடி அலைந்தான். மாலை நேரம் வர எங்கு தேடியும் தீப்தியையும் ரித்துவையும் கண்டுபிடிக்க முடியாததால் அபியு கோபமாக, பிரவீன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நேராக அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு போகலாம். அவனோட சட்டையை பிடிச்சு கேட்டால் தானாக பதில் வரும் என்று கூற, அதை கேட்ட பிரவீன், அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் போயிட முடியாது அபி. அது ஒன்றும் சாதாரணமான வீடு கிடையாது, எம்எல்ஏ வீடு. நம்மளுடைய சந்தேகத்தை வச்சு மட்டும் அவர் வீட்டை சோதனை போட முடியாது. எதுனா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும் என்றான். பிரவீன், இனிமேலும் அவங்க கிட்ட நியாயமாக நடந்தால் வேலைக்காகாது என்று கூறிய அபி பைக்கை திருப்பி எம்எல்ஏ வீட்டை நோக்கி செல்ல, பிரவீனோ, வேண்டாம் அபி, கொஞ்சம் பொறுமையாக இரு என்று கூறிக்கொண்டே இருக்க, அப்போது காரில் சூர்யாவும் வைஷுவும் எதிரில் வந்து கொண்டிருந்தனர். சூர்யா பிரவீனையும் அபியையும் பார்த்ததும் காரை சட்டென்று நிறுத்தியவன் இறங்கி வேகமாக அவர்களிடம் வந்தவன் பிரவீனையும் அபியையும் கட்டிக்கொண்டான். மாமா, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க? டேய் அபி, நீயும் மாமா கூட தான் இருக்கியா என்று சூர்யா கேட்க, அப்போது வைஷுவும் காரில் இருந்து இறங்க அவர்களை பார்த்த பிரவீன், வைஷு எப்படி இருக்க என்று கேட்டான். நான் நல்லா இருக்கேன் அண்ணா. நீங்கள் தீப்தி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்க, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் என்றவன் அதற்கு மேல் என்ன கூறுவது என்று தெரியாமல் திக்கி திணற நின்றான். பிரவீன் முகத்தையும் அபியின் முகத்தையும் பார்த்த சூர்யா, என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்று கேட்டான். சூர்யாவின் அருகில் வைஷு நின்றிருக்க அவளிடம் ஏதும் கூற வேண்டாம் என்று நினைத்தவன், அதெல்லாம் ஏதும் பிரச்சனை இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த வழியாக குணா வந்தார். இவர்கள் அனைவரும் நின்று பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த குணா, டேய் என்னடா எல்லாரும் இங்கே இருக்கீங்க, இன்னும் வீட்டுக்கு போகலையா என்று கேட்டுக்கொண்டே சூர்யாவை பார்க்க, டேய் சூர்யா, வைஷு நீங்கள் எப்போ வந்தீங்க என்றார். இப்போதான் தாத்தா வந்தோம், எப்படி இருக்கீங்க என்று கேட்டவன் அவரை கட்டிக்கொண்டான். அபியும் பிரவீனும் அமைதியாக நின்றிருப்பதை பார்த்த சூர்யா ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்தவன், தாத்தா, நீங்கள் வைஷுவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க, நான் மாமா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் என்று கூற, சரிடா, எல்லாரும் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க என்று கூறிய குணா வைஷுவை அழைத்து கொண்டு சரவணன் வீட்டிற்கு சென்றார். குணா வைஷு இருவரும் சென்றதும் சூர்யா பிரவீனையும் அபியையும் பார்க்க அவர்கள் அமைதியாக இருந்தனர். டேய் அபி, சொல்லுடா, என்ன பிரச்சனை என்று கேட்க பிரவீன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினான். அதை கேட்ட சூர்யாவிற்கு கோபம் தாங்காமல், என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுங்களை 4 சாத்து சாத்திட்டு தீப்தியையும் ரித்துவையும் அழைச்சிட்டு வராமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க, டேய்
சூர்யா, கொஞ்சம் பொறுமையாயிரு. எதையுமே அவசரப்பட்டு நம்ம செய்யக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த ஆள் எம்எல்ஏவா இருக்காரு. நாம் அவர் மேலே அவ்வளவு சீக்கிரத்தில் கை வைக்க முடியாதுடா என்றான் பிரவீன். அவர்களுக்கெல்லாம் சட்டப்படி போகக்கூடாது, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் என்று கோபமாக சூர்யா சொல்ல, அவனின் கைப்பிடித்த பிரவீன், டேய், இப்போ தீப்தியும் ரித்துவும் அவனுங்க கையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுனா பண்ணணும், கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் அது பிரச்சனையாக மாறிடும். எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக தான் டீல் பண்ணணும். ரித்துவும் தீப்தியும் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு. அவங்க 2 பேரையும் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், ஆனால் இன்னும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியலை என்று கூறிக்கொண்டிருக்க, சூர்யாவோ தன் கோபத்தை அடக்க வழி தெரியாமல் சுற்றுமுற்றும் கோபத்துடன் பார்த்து நின்று கொண்டிருந்தான். அவர்கள் அனைவரும் நின்று பேசிக்கொண்டிருக்க, அங்கு அருகில் ஒரு ஒயின் ஷாப்பில் இருந்து ஒருவன் தேவையான சரக்குகளை வாங்கி கொண்டு செல்ல, அவனை பார்த்த பிரவீனுக்கு சந்தேகமாக இருந்தது. அவன் பார்ப்பதற்கு அடியாள் போலவே இருக்க அவனையே பார்த்து கொண்டிருந்தான். பிரவீன் அந்த அடியாளையே பார்த்து கொண்டிருக்க, அவன் பார்வை போன திசையை பார்த்த அபியும் சூர்யாவும் அந்த அடியாளை பார்க்க, அவர்களுக்கும் மனதுக்குள் ஏதோ சந்தேகமாக தோன்றியது. அவன் அந்த ஊர்க்காரன் இல்லை என்பதை தெரிந்து கொண்டவர்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்க, பிரவீனோ, டேய், அவனை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை தீப்தி ரித்து இருக்கிற இடம் அவனுக்கு தெரியுமோ? அது மட்டும் இல்லாமல் சரக்கு பாட்டில் வேற வாங்கிட்டு போகிறான். அவன் எங்கே போகிறான், எதுக்கு போகிறான்னு அவனை ஃபாலோ பண்ண நமக்கு தெரிஞ்சிடும். எதுக்கும் நாம் அவனை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் என்று கூறியவாறு பிரவீன் தன் வண்டியை எடுக்க, அபியோ அவனின் பின்னால் அமர்ந்து கொள்ள அவனை பின்தொடர்ந்தனர். அவர்களை தொடர்ந்து சூர்யாவும் தன் காரை எடுத்துக்கொண்டு செல்ல மூவரும் அந்த அடியாளை பின்தொடர்ந்தனர். இங்கே குடோனில் சந்தோஷ் குமார் கூறியதை போல 2 பெண்களையும் வேறு வேறு இடத்தில் வைப்பதற்கு அவர்கள் இருவரையும் சேர்த்து கட்டி வைத்திருந்த கயிற்றை கழட்ட தொடங்க, அதை பார்த்த ரித்து அமைதியாக இருந்தாள். தீப்தியோ சந்தோஷை பார்த்து, அண்ணா, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்கண்ணா. எங்களை உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சிக்கோங்க. ப்ளீஸ் அண்ணா, எங்களை விட்டுடுங்க. உங்கள் யாரையும் நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம். இங்கே நடந்ததை கூட வீட்டில் சொல்லாமல் மறைச்சிடுவோம் என்று கூறி அழ, அவள் கத்துவதை துளியும் காதில் வாங்காத சந்தோஷ் அவர்கள் இருவரையும் தனித்தனியாக கட்டத் தொடங்கினான். முதலில் தீப்தியை அங்கிருந்து அழைத்து கொண்டு செல்வதை பார்த்த ரித்து, டேய், தைரியம் இருந்தா கட்ட அவுத்து விடுடா. நீ ஒரு ஆம்பளை தானே, எதுக்கு இவ்வளவு பயப்படுற என்று கூற, தீப்தியை அழைத்து கொண்டு சென்ற சந்தோஷ் சட்டென்று நின்றவன் அவளின் அருகில் வந்தான். என்னடி சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு என்று கூற, எனக்கு என்னடா பயமா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இப்படி கட்டி போட்டு இருக்க? அவுத்து விட்டு பாருடா, அப்ப தெரியும் என்று சொல்ல, அதை கேட்ட சந்தோஷ் ரித்துவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். என்னடி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? ஏதோ குமார் சொல்லிட்டான்னு பார்க்குறேன், இல்லை உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுடுவேன் என்று கத்தினான். டேய், உன்னாலையும் அவனாலையும் பேசதாண்டா முடியும். எங்களை எது பண்ணாலும் உங்களை எங்கள் மாமா சும்மா விடமாட்டாரு என்றாள். அவள் பேசிய வார்த்தையை கேட்க முடியாதவன், ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை அடிக்க மாட்டேண்டி, இதோ நிற்கிறா பாரு, இவளைத்தான் அடிப்பேன் என்று கூறி தீப்தியின் கன்னத்தில் பல்லார் என்று ஒரு அறையை சந்தோஷ் கொடுக்க, தீப்தியோ வலி தாங்காமல் சுருண்டு கீழே விழுந்தாள். அவள் கீழே விழுந்ததை பார்த்த ரித்து, டேய், இன்னொரு தடவை அவ மேலே கையை வெச்ச அவ்வளவுதாண்டா என்று கூறியவள், தீப்தி, தீப்தி என்று கத்தினாள். நான் அவ மேலே கையை வைக்கக்கூடாதுன்னா நீ இதுக்கு மேலே வாயை திறக்கக்கூடாதுடி. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா கூட அவளுக்கு டபுள் அடி விழும் என கூறியவன் கீழே விழுந்தவளை இழுத்து கொண்டு அருகில் இருந்த இடத்திற்கு சென்றான். அங்கு நெல் மூட்டைகள் பகுதி பகுதிகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்க, அது ஒரு அறை போலவே காட்சியளித்தது. தீப்தியை இழுத்து கொண்டு ஒரு அறையில் அடைத்தவன் நேராக ரித்துவின் அருகில் வந்தவன் அவள் கையை பற்றி இழுத்து கொண்டு செல்ல, ரித்து அவனுக்கு பிடி கொடுக்காமல் கீழே அமர்ந்து கத்தத் தொடங்கினாள். அவள் செயலை பார்த்த சந்தோஷ் அவள் 2 கைகளையும் பற்றி தன் தோளுக்கு மேல் அவளை போட்டவன் தூக்கி கொண்டு அருகிலிருந்த மற்றொரு அறைக்குள் சென்றான். சந்தோஷ் அவளை தூக்கி வந்து பக்கத்தில் இருந்த ஒரு இடத்தில் சிறிய மெத்தையில் அவளை போட்டவன் அங்கிருந்து செல்ல குடோன் கதவை திறந்து கொண்டு குமார் உள்ளே நுழைந்தான். குமார் வருவதை பார்த்த சந்தோஷ் புன்னகையுடன் அவனை நோக்கி செல்ல, குமார் கையில் மல்லிகைப்பூ, அல்வா, பழங்கள் மற்றும் 2 மது பாட்டில்களுடன் உள்ளே நுழைந்தான். உள்ளே வந்த குமார் சந்தோஷை பார்த்து புன்னகையுடன், என்னடா, எல்லா ஏற்பாட்டையும் நான் சொன்னபடி பண்ணிட்டியா என்று கேட்க,
நான் எல்லாம் சரியா பண்ணிட்டேன். நீ என்ன குமார், முதல் ராத்திரி கொண்டாடுற மாப்பிள்ளை மாதிரி எல்லாம் தயாராகி வந்திருக்க என்று கேட்க, அட நீ சொன்னாலோ சொல்லலைனாலோ எனக்கு இன்னைக்கு முதல் ராத்திரி தான் என்று கூறியவன் தன் கையில் வைத்திருந்த சரக்கு பாட்டிலை அவன் கையில் கொடுக்க, அதை வாங்கிய சந்தோஷ் வேகமாக டம்ளரில் ஊற்றி அவனிடம் கொடுத்தான். அவனிடமிருந்து சரக்கை வாங்கி குடித்த குமார், இதோ பாருடா, நான் அவ கூட இருக்கும்போது எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. சத்தமே இல்லாம அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி கதையை முடிக்கிற சரியா என்று கூற, அதை கேட்ட சந்தோஷ், சரிங்கய்யா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு நான் அவ கதையை முடிச்சிடுறேன் என்றான். நெய்யும் குடிடா என்று குமார் கூற, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் என்று கூறியவன் ஒரு பாட்டிலை எடுத்து தன் இடுப்பில் வைத்துக்கொள்ள, அவனை பார்த்த குமார் புன்னகையுடன் தன் பாட்டிலில் இருந்த முழு சரக்கையும் காலி செய்தவன் தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். குமாரு, அந்த பக்கத்து ரூம்ல தான் அந்த பொண்ணு இருக்கா என்று சந்தோஷ் கூற, அவன் கூறியதை கேட்ட குமார் ரித்துவை தேடி அந்த அறைக்குள் சென்றான். அவளோ தன் கால்களை மடக்கி முகத்தை புதைத்தபடி மெத்தையில் அமர்ந்திருக்க, அவளை தேடி வந்த குமார் அவளின் அருகில் சென்றவன், செல்லக்குட்டி என்று கூற, அவன் குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்த ரித்து ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தாள். அவன் தன் கையில் வைத்திருந்த மல்லிகை பூவை அவளிடம் நீட்டியவன், இந்தா பொண்டாட்டி வச்சுக்கோ, எனக்கு வாசனையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் முதலிரவு என்றான். அந்த மல்லிகை பூவின் வாசனையை மோர்ந்து பார்த்தவாறு. அவன் கூறியதை கேட்டு கோபமடைந்த ரித்து, யார்கிட்ட என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று கூறியவள் சட்டென்று எழுந்து அவனிடமிருந்து விலகிச் செல்ல, அவளின் கையை பற்றிய குமார், இன்னையிலிருந்து நீ தாண்டி என் பொண்டாட்டி, எங்கே ஓடுற, நான் என்ன சொன்னேன்னு உன் காதல விழலையா, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்று கூறியபடி அவளை நெருங்கி சென்றான். அவன் கூறியதை கேட்டு கோபமடைந்த ரித்து சட்டென்று அவன் கன்னத்தில் பளார் என்று அறைந்தவள், என்னடா சொன்ன, இன்னொரு தடவை அந்த மாதிரி சொன்ன அவ்வளவுதான் என்று கூற, அவள் அரைந்த கன்னத்தில் தன் கையை வைத்த குமார், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்ப என்று கூறியவன் அவள் கட்டியிருந்த புடவையை பற்றி இழுக்க, அவளோ அவனிடம் போராடி கொண்டிருந்தாள். அவனோ வலுக்கட்டாயமாக அவளின் புடவையை பற்றி இழுக்க அவனிடம் போராடியவள் ஒரு கட்டத்திற்கு மேல் தோற்று போக, அவள் உடலில் இருந்த சேலை முழுவதையும் அவன் உருவி இருந்தான். அவளோ சேலையின்றி வெறும் ஜாக்கெட் பாவாடை மற்றும் அணிந்திருக்க, தன் 2 கைகளாலும் மூடியபடி அவனுக்கு முதுகு காட்டி நின்றிருந்தாள். அவள் நிலையை பார்த்த குமார், இதோ பாரு பொண்டாட்டி, என்னை ரொம்ப அலைய விடாத சரியா, உனக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாதுடி, அந்த அபியை விட்டுடுடி, அவன் உனக்கு சரி வர மாட்டான், உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டியா நீ எப்பவுமே என் கூடவே இரு, வா மாமா பக்கத்தில் வா, என் செல்லம் இல்லை பட்டு இல்லை என்று கூறியவன் தட்டு தடுமாறி அவள் அருகில் நெருங்கி சென்றான். அவன் தன்னை நெருங்கி வருவதை பார்க்க ரித்துவின் மனம், இதோ பாரு ரித்து, இந்த நேரத்தில் அழுதுட்டு இருக்காத, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை எதிர்த்து போராடு என்று கூற, தன் மனம் சொல்வதை கேட்டு அவளோ தன் 2 கண்களையும் துடைத்தவள் தன்னை கட்டி அணைக்க வருபவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்த குமார் அவளை துரத்தி பிடித்தவன் அவள் கையை பற்றி இழுத்து அவளின் கன்னத்தில் பளார் என்று அடித்தான். குமார் அரைந்ததில் ரித்து சுருண்டு கீழே விழ, குமார் புன்னகையுடன், இப்பதானே சொன்னேன் மாமாவை எதுவும் பண்ண வைக்காதேன்னு, அதுக்குள்ள அடிக்க வச்சுட்ட பாத்தியா பொண்டாட்டி, இது மாதிரி எல்லாம் பண்ணாதடி என்று கூறியவன் அவள் மேலே மெல்ல மெல்ல படர தொடங்க, அவளோ அவனுடன் போராடி கொண்டே இருந்தாள். அவளோ குமாரை தன் வலுக்கொண்டு தள்ள அவளின் கைகள் 2ஐயும் பற்றியவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைக்க ஒரு வழியாக தன் பலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்தவள் அவன் கையில் இருந்த தனது கையை எடுத்தவள் வேகமாக அவனை தன்னிடமிருந்து பிரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருந்தாள். குமாரோ அவள் கைகளை பற்றியவன் அவள் அணிந்திருந்த ஜாக்கெட்டை அவிழ்க்கச் செல்ல, அவன் செயலை பார்த்து அதிர்ந்தவள் மீண்டும் முயன்று வேகமாக தன் முழு பலத்தை கொண்டு அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட அவனோ கீழே விழுந்தான். அவள் சட்டென்று அங்கிருந்து எழுந்து ஓட, அதில் அவளது ஜாக்கெட் முழுவதும் அங்கும் இங்கும் கிழிந்திருந்தது. அதை பொருட்படுத்தாத ரித்து அந்த இடத்தை முழுவதும் சுற்றி ஓடிக்கொண்டே இருக்க, அவள் செயலை பார்த்த குமார் கோபமாக சந்தோஷ் என்று கத்தினான். இங்கே குமார் சென்றதும் சந்தோஷ் தன் இடுப்பில் வைத்திருந்த சரக்கு பாட்டிலை எடுத்தவன் அதை குடித்து முடித்து நேராக தீப்தியை தேடிக்கொண்டு செல்ல, தீப்தி தன் கை கால்களை சுருட்டியபடி தரையில் அழுது கொண்டிருந்தாள். தீப்தி அழுது கொண்டிருப்பதை பார்த்த சந்தோஷ் தன் பாட்டிலை முழுவதையும் குடித்து முடித்தவன் தன் இடுப்பில் சுருகியிருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அவளின் அருகில் செல்ல, தீப்தியோ, அண்ணா
தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. என்னை உங்கள் தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்க. ப்ளீஸ் அண்ணா, என்னை விட்டுருங்க. உங்கள் யாரையும் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னை விட்டுடுங்க என்று அவனிடம் கெஞ்சி கொண்டே இருக்க, இதோ பாருமா, நீ என்னதான் பேசினாலும் என் காதில் சுத்தமாக ஏறாது. என்னை பொறுத்தவரை உன்னை போட்டு தள்ளிட்டு காசை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத, அமைதியாக இருந்தா நான் வலிக்காது உன்னை சாகடிச்சுடுவேன் என்று கூறியவன் தன் ஒற்றை கையால் அவளின் முடியை பிடித்து எழுப்பி கத்தியை அவள் கழுத்தின் அருகில் வைத்தான். அவளோ பயத்தில் நடுங்க தீப்தியின் கழுத்தில் கத்தியை வைக்கும் நேரம் குமாரின் குரல் கேட்டது. அவன் குரலை கேட்ட அடுத்த நொடி சந்தோஷ் அவளின் கழுத்தில் இருந்து கத்தியை எடுத்தவன், என்ன குமார் கத்துறான் என்று கூறியபடி அவளை அப்படியே விட்டு அங்கிருந்து ஓடினான். அவன் விட்டதில் மீண்டும் கீழே விழுந்த தீப்திக்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது போல இருந்தது. அவள் மனமோ ரித்துவுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று யோசித்து கொண்டே இருக்க, எப்படியாவது தன் கைகளிலும் கால்களிலும் கட்டியிருந்த கட்டை அவிழ்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். குமார் அழைத்ததில் ஓடி வந்த சந்தோஷ் குமாரை பார்க்க, அவன் கீழே விழுந்திருப்பதை பார்த்து, என்னாச்சு குமார், எங்க அந்த பொண்ணு என்று கேட்க, டேய், அவ இங்க எங்கேயோ தாண்டா இருக்கா, போய் தேடுடா என்று கத்த, அவன் கூறியதை கேட்ட சந்தோஷ் தன் கையில் வைத்திருந்த கத்தியை ஓரமாக வைத்தவன் அவளை தேடிக்கொண்டு சென்றான். ரித்து செய்த காரியத்தில் தனது போதை முழுவதும் தெளிந்திருக்க, பைத்தியம் பிடித்தது போல குமார் அவளை தேடிக்கொண்டிருக்க, மற்றொரு புறமோ சந்தோஷும் தேடிக்கொண்டிருந்தான். மாறி மாறி இருவரும் அந்த இடத்தை தேடிக்கொண்டிருக்க, ரித்துவோ நெல் மூட்டைகள் பின்னால் ஒளிந்தபடியே அவர்கள் இருவர் கண்ணிலும் படாமல் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருந்தாள். எவ்வளவுதான் மறைந்து ரித்து சென்றாலும் மீண்டும் தான் இருந்த இடத்திலேயே வந்து நின்றவளை குமார் சரியாக பார்த்துவிட, டேய் சந்தோஷ், இங்க தாண்டா இருக்கா, வாடா என்று கூற, அவன் குரலை கேட்டதும் சந்தோஷும் மீண்டும் இருந்த இடத்திற்கே வந்தான். சந்தோஷ் குமார் இருவரையும் பார்த்த ரித்து, இதோ பாருங்க, என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான் என்று கூறியவள் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்க, குமாரோ சந்தோஷை பார்த்து, டே சந்தோஷ், இதுக்கு மேலே இவளை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அவ கதையை முடிடா என்று கூற, சரி குமாரு, நான் போகிறேன் என்று கூறியவன் அங்கிருந்து சென்றான். சந்தோஷ் சென்றதும் குமாரு ரித்துவை பார்த்து, திரும்ப திரும்ப சொல்கிறேன்டே, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி வைக்காத, நான் உன்னை பூ மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், என்னை வில்லனா மாற்றி உடம்ப காயப்படுத்திக்காத என்று கூறிக்கொண்டே இருக்க, அவளோ மூச்சு வாங்கியபடி பின்னோக்கி சென்றவள் மூட்டை மீது மோதி நிற்க, அவள் மோதியதில் மூட்டை மேலிருந்த கத்தி கீழே விழுந்தது. அந்த அடியால் நேராக குமாரின் பழைய குடோனுக்கு வர, அங்கே இன்னும் 2 ஆட்கள் வெளியில் நின்றிருந்தனர். அந்த அடியால் குடோனுக்குள் நுழையும் போதே பிரவீனும் அபியும் சூர்யாவும் சற்று தூரத்தில் நின்று கொண்டனர். அவன் உள்ளே நுழையும் போது யாராவது தன்னை பின்தொடர்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்க்க, அதற்குள் மூவரும் ஒளிந்து கொண்டனர். அந்த அடியாட்கள் அனைவரும் அங்கே ஒரு இடத்தில் அமர்ந்து சரக்கு பாட்டிலை எடுத்து ஓப்பன் செய்ய ஆரம்பிக்க, மெதுவாக பிரவீனும் அபியும் சூர்யாவும் உள்ளே நுழைந்தனர். யாரோ உள்ளே நுழைவதை பார்த்த அந்த அடியாட்கள் அவர்களை அடிக்க வர, மூவரும் அவர்களை அடி வெளுத்து வாங்கினர். அந்த அடியாட்கள் அடியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கிருந்து ஓடத் தொடங்க, அவன் ஓடுவதை பார்த்த அபி அவன் மேல் கோபம் தாங்காமல் அவனை துரத்தி பிடித்தவன் மீண்டும் அடித்து கொண்டிருந்தான். சூர்யாவும் ஒரு அடியாளை அடித்து வெளுத்து கொண்டிருக்க, பிரவீனோ தன் போலீஸ் அடியை காட்டிக்கொண்டிருந்தான். அந்த அடியாட்கள் எல்லாம் அவர்களின் அடியை தாங்க முடியாமல் ஓட ஆரம்பிக்க, இங்கே சூர்யாவோ ஒரு அடியாளை அடித்து கொண்டிருந்தவனை பார்த்த பிரவீன், சூர்யா, அவனை விடு, உள்ள போய் பார்க்கலாம் வா என்று கூற, அப்போதுதான் சூர்யாவுக்கு தீப்தியும் ரித்துவும் உள்ளே இருப்பது நினைவுக்கு வந்தது. தான் அடித்து கொண்டிருந்தவனை வேகமாக கீழே தள்ளிய சூர்யாவும் அபியும் முதல்ல உள்ள போய் பார்க்கலாம் என்று கூறியவர்கள் குடோனின் கதவு அருகே செல்ல, அது உள்புறமாக பூட்டியிருந்தது. அபியோ பிரவீன் உள்ளே பூட்டியிருக்கு என்று கூற, சூர்யா, காரை ஸ்டார்ட் பண்ணி கதவை ஒட என்றான் பிரவீன். பிரவீன் கூறியதை கேட்டதும் காரில் சென்று அமர்ந்த சூர்யா காரை வேகமாக எடுத்து வந்து கதவின் மீது மோத, அந்த கதவு ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றது. கதவு அதிர்ந்ததை பார்த்து உள்ளே நின்றிருந்த அடியாட்கள் கதவை திறந்து கொண்டு வெளியில் வர, அதற்காகவே காத்து கொண்டிருந்த பிரவீனும் அபியும் அவர்களை அடிக்க தொடங்கினர். கதவை திறந்து பார்த்த சூர்யா காரில் இருந்து இறங்கியவன் தீப்தி ரித்து இருவரையும் தேடிக்கொண்டு உள்ளே சென்றான். அப்போது சந்தோஷை பார்த்தவன் சந்தோஷை சூர்யா அடி வெளுத்து கொண்டிருந்தான். பிரவீனோ தீப்தியை தேடிக்கொண்டு ஒருபுறம் செல்ல, அபி ரித்துவை தேடிக்கொண்டு சென்றான். இருவரும் உள்ளே செல்ல, பிரவீன் அபியை பார்த்து கண்காட்ட, அபியும் அவன் கண் ஜாடையை புரிந்து கொண்டவன் சரி என்று தலையசைத்து ஒருபுறம் செல்ல,
பிரவீனும் அவனுக்கு எதிர்ப்புறம் சென்றான். தீப்தியை தேடிக்கொண்டு சென்ற பிரவீன், தீப்தி தீப்தி என்று கத்திக்கொண்டே போக பிரவீன் குரலை கேட்டதும் தீப்தியோ, மாமா நான் இங்கே இருக்கேன் என்று குரல் கொடுத்தாள். அவளின் குரலை கேட்ட பிரவீன் குரல் வந்த திசையை நோக்கி சென்றவன் அங்கு கை கால்கள் கட்டப்பட்டு கீழே விழுந்திருக்கும் தீப்தியை பார்த்து ஒரு நிமிடம் பதறியபடி அவள் அருகில் சென்றான். தீப்தி, மாமா ரொம்ப பயந்துட்டேன்டி தெரியுமா என்று கூறி அவளை வாரி அணைத்தவன், மன்னிச்சிடு பொண்டாட்டி, என்னால தான் உனக்கு இதெல்லாம் நடந்துருச்சுல்ல, என்னை மன்னிச்சிடு என்று கூறியபடி வேகமாக அவள் கை கட்டையும் கால் கட்டையும் அவிழ்த்துவிட்டு மீண்டும் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். பிரவீனை பார்த்த அடுத்த நொடிதான் தீப்திக்கு உயிர் வந்தது போல இருந்தது. தீப்தி ஏதும் கூறாமல் அவனை அணைத்து கொண்டவள் அழத் தொடங்கினாள். பிரவீனோ, என்னை மன்னிச்சிடு பொண்டாட்டி, இனிமே உனக்கு எதுவும் ஆகாது, எந்த ஆபத்தும் வராது, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறியவன் கண்கலங்க, மாமா ரித்துவுக்கு என்ன ஆச்சு என்று கேட்க தீப்தி கேட்டவுடன் தான் பிரவீனுக்கும் ரித்துவின் நினைவு வந்தது. ரித்துவை தேடி அபி போயிருக்கா, வா நம்ம போலாம் என்று கூறியவன் அவள் கையை பற்றி அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். இங்கே சேலையின்றி ரித்து ஜாக்கெட் பாவாடை மற்றும் அணிந்து கொண்டிருக்க தன் 2 கைகளாலும் மூடியபடி அவனுக்கு முதுக காட்டே நின்றிருந்தாள் ரித்து. அவள் நிலையை பார்த்த குமார், இதோ பாரடி, என்னை ரொம்ப அலைய விடாத சரியா, உனக்கு எதுவும் ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, வா பக்கத்தில் வா என்று கூறியவன் தட்டு தடுமாறி அவள் அருகில் சென்றான். அவன் முன்னே வர வர அவள் பின்னே செல்ல, எங்கடி போற, நீ ஏன் கூட தான் இருக்கணும், நீ எனக்கு கிடைக்கலைன்னா வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று பட்டென கட்டி அணைத்து கொண்டவன் அவளை வன்மையாக முத்தமிட அவளின் முகத்தருகே நெருங்கினான். அவளோ, என்னை விடு என்னை விடுடா என்று போராட அவன் பிடி இறுக்கமாக்கி கொண்டே செல்லவே அவளால் அவனை சிறிதளவு கூட நகர்த்த முடியவில்லை. அவளின் நிராகரிப்பு அவனை மேலும் மேலும் வெறியேற்ற இன்னும் வன்மையாக அவளை நெருங்கினான். அவளோ தன் மானத்தை காப்பாற்ற நினைத்து அவன் முகம் முழுவதும் கீறல்களை ஏற்படுத்த அதில் வலி கிளம்பவே ஆ என்று கத்தியவன் அவளின் கன்னத்தில் பளார் என்று ஓங்கி அறைந்து, கோஆபரேட் பண்ணடி என்றான். என்னை விடுடா பொறுக்கி என்று அவனை தூரம் தள்ளிவிட அவன் கை அவளது மேலாடையை பிடித்திருந்ததால் அது சர்ரென்று மீண்டும் கிழிந்து விட்டது. அதில் அவளது ஆடைகள் கிழிந்து பாதி உடல் தெரிய அவளின் மனதில் பயம் வந்தது. பயத்தில் உடலெல்லாம் அவள் நடுங்க கண்களில் அவளது கணவன் அபிமுகமே வந்து நின்றது. மார்புக்கு குறுக்கே கரம் வைத்து அழுது கொண்டே அந்த அறையிலிருந்து தப்பிக்க பார்க்க, ஏய் நில்லு என்று கத்தியபடி குமார் அவளை துரத்த ஆரம்பித்தான். அவளது பெண்மை ஆபத்தில் இருக்க அதை காப்பாற்ற வழி தேடி ஓடியவளை வேகமாக வந்து கொத்தாக பற்றி ஒரே இழுப்பில் இழுத்தவன் அங்கிருந்த மெத்தையில் அவளை தள்ளியிருந்தான். அவள் எழ முயற்சிப்பதற்குள் முன்னே அவள் மீது படர்ந்திருந்தவன் மீதி இருந்த ஆடைகளையும் கிழிக்கப் போக அதற்கு விடாமல் தன் பிஞ்சு கரங்களால் அந்த ராட்சசனிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தாள் ரித்து. இரும்பு கையில் பூ போன்ற பெண்மை மாட்டியிருக்க அதை களவாட நினைத்தவன் அவளது 2 கரங்களையும் இறுக்கமாக பற்றி அவளின் இதழில் தன் இதழை பதிக்கப் போக அதற்குள் ஒரு கரம் அவன் காலரை பற்றி இழுத்து கீழே வீசியிருந்தது. அடுத்த நிமிடமே அவன் தரையில் இருந்தான். என்ன நடந்தது என்று புரியாமல் நிமிர்ந்து அவள் பார்க்க அங்கே சாட்சாத் அபியேதான் வந்து நின்றிருந்தான். அவனை கண்டதும் குமாரின் கண்கள் அகல விரிய அவளுக்கோ இப்பொழுதுதான் உயிரே வந்தது. அபி என்று ஓடிச் சென்று அவன் தோளில் சாய்ந்தபடி அழத் தொடங்க அவளது உடலெல்லாம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை உணர்ந்த அபி அவளை ஆறுதலாக முதுகை தடவி விட்டவன், ஒன்னில்ல ரத்து, பயப்படாத, நான் தான் வந்துட்டேல்ல என்று தேற்ற அவள் அழுகை இன்னுமே கூடியது. அவளது அந்த கோலத்தை பார்க்கவே அவனின் கோபம் எரிமலையாக வெடித்து வெளியேற குமாரை ஒரு தீப்பார்வை பார்த்தவன் அவளை தன்னிடமிருந்து விலகி தான் அணிந்திருந்த சட்டையை கழட்டி அவளுக்கு போட்டுவிட்டு அவளை அந்த அறையில் ஒரு ஓரமாக நிற்க வைத்தவன், ரித்து இங்கேயே இரு என்று சொல்லி அடுத்த நொடியே குமாரை அடிக்க பாய்ந்திருந்தான். குமாரோ ஏதோ பித்து பிடித்தவன் போல, வாடா வா, உன்னை கொன்று போட்டுட்டு இவளை தூக்கிட்டு போறேன்டா என்று சீறி அபியை பாய்ந்து வந்தான். இருவரும் ஒரே நேரத்தில் வலது கரத்தை முஷ்டியிட்டு ஒருவரின் முகத்திலே குத்த இருவரும் தூரம் சென்று விழுந்தார்கள். படாரென எழுந்த குமார் அபியை மீண்டும் தாக்குவதற்காக ஓடிவர விழுந்திருந்தபடியே அவனின் மார்பிலியை எட்டி உதைத்திருந்தான் அபி. அதில் அவன் கண்ணாடி டேபிளில் விழ அது சுக்குநூறாக உடைந்தது. விழுந்த வேகத்தில் அவனுக்கு அடி பலமாகப்பட்டிருக்க ஆ என்று வெறிப்பிடித்தவன் போல கத்தியபடி அங்கிருந்த கண்ணாடி துண்டில் ஒன்றை கையில் எடுத்து அபியின் வயிற்றில் கீறிவிட்டான்.
அதில் ஆழமாக காயம் ஏற்பட ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. அதை கண்ட ரித்து அபி என்று கத்தியபடி அவனை நோக்கி வர, ரித்து அங்கேயே நில்லு என்று கத்தினான் அபி. அவள் கால்களும் அடியை நிறுத்திவிட்டது. இதில் இடையில் குமார் மீண்டும் அபியை காயப்படுத்த வர அவன் கரத்தை பற்றி தடுத்த அபி குமாரின் கரத்தை பிடித்து முறுக்கியபடி பின்னே கொண்டு செல்ல, அதில் அவன் கையில் இருந்த கண்ணாடி துண்டு விழுந்துவிட இப்போது அபி குமாரை புரட்டி எடுக்கத் தொடங்கினான். அவர்கள் சண்டை நீண்டு கொண்டே இருக்க ரித்துவோ என்ன செய்வது என்று புரியாத நிலையில் நின்றிருக்க, இங்கே இருவரும் நேருக்கு நேராக சண்டையிட்டு கொண்டிருக்க மூட்டையின் அருகில் கீழே கிடந்த கத்தியை குமார் கையில் எடுத்துக்கொண்டு அபியை குத்த வர, அவனோ அங்கிருந்த விலகி ஜஸ்ட் மிஸ்ஸில் அது அங்கே மெத்தையில் குத்தி நின்றது. அவன் மீண்டும் அதிலிருந்த கத்தியை எடுத்து குமாரிடம் சண்டையிடப் போக, இப்போது அவன் கரத்தை பிடித்து மறித்தவன் கத்தியை தான் எடுத்துக்கொண்டு அவனை குத்தப்போக, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரித்து பதற்றத்தில் அபி நோ என்று கத்தினாள். அதில் சற்று தன் கோபத்தை குறைத்த அபி தன் கரத்தில் இருந்த கத்தியை தூரம் வீசிவிட்டு வெறிப்பிடித்தவன் போல கத்தியபடி அவன் முகத்தை விடாமல் குத்தி கொண்டே இருந்தான். அவன் கோபம் கொஞ்சம் கூட குறையவில்லை. அவன் அடித்த அடியில் அவனின் முகமுழுக்க ரத்தம் கொட்ட ஆரம்பிக்க அதை கண்டு ஓடி வந்த ரித்து அபியின் கரம் பற்றிய ரித்து வேண்டா அபி விட்டுருங்க என்று தடுக்க, அவளை கரம் கொண்டு தள்ளிவிட்டவன் கோபத்தில் ஆ என்று கத்தியபடி, என்ன தைரியம் இருந்தா என் ரித்து மேலேயே கையை வச்சிருப்ப என்று கேட்டபடி அவனை பலார் பலார் என்று அறைய, அவனோ பார்க்கக்கூட முடியாமல் கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று விட்டான். அபி தள்ளியதில் விழுந்த ரித்து மீண்டும் எழுந்து வந்து அபி விட்டுருங்க ப்ளீஸ், அவன் செத்துட போறான் என்று அழுதபடி அவனை குமாரிடமிருந்து பிரிக்க முயல அவளால் அவனை இம்மி அளவு கூட நகர்த்த முடியவில்லை. அவனின் கண்ணில் ரித்துவின் அலங்கோல காட்சியை வந்து நிற்க கோபத்தில் அவனுக்குத்தான் சத்தியமாக என்ன செய்கிறோம் என்று புரியாமல் மயக்கத்தில் கிடந்தவனை போட்டு அடி அடி என அடித்து கொண்டிருந்தான். இப்போது அபியை பார்க்க ரித்துவிக்கே பயமாக இருந்தது. அவன் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் இரும்பு அடியாக இருக்க அவன் கண்ணில் அவளுக்கான காதலும் தன்னவளின் மீது கை வைத்து விட்டான் என்ற கோபமும் போட்டி போட்டு கொண்டிருந்தது. அதை தடுக்க போராடி தோற்றுப்போன ரித்து வேறு வழியின்றி முகத்தை மூடி கதறத் தொடங்க அவனோ தன் கோபத்தை மயங்கி கிடந்தவனிடம் காட்டிக்கொண்டிருந்தான். தன் கோபம் தீர அவனை அடித்த அபி அவனை கீழே அப்படியே போட்டுவிட்டு ரித்துவிடம் வந்தவன், ரித்து சாரிடி, உன்னோட நிலைமைக்கு நானும் தான் காரணம், உனக்கு ஒன்றும் இல்லையே என்று அவளை கட்டி அணைத்து கொண்டு அழ ஆரம்பிக்க அவனின் முதுகில் தன் கரம் கொண்டு தட்டியபடி, அபி எனக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் அழாதீங்க என்றாள். இவ்வளவு நேரம் மயக்க நிலையில் கிடந்த குமாரு சட்டென்று கண்விழிக்க அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு நிற்பதை பார்த்தவன் தன் இடுப்பில் சுருகியிருந்த துப்பாக்கியை எடுத்தவன், டே அபி நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடா, எனக்கு கிடைக்காதவ உனக்கும் கிடைக்கக்கூடாது, உங்கள் 2 பேரையும் இப்பவே சுட்டு பொசுக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் மெதுவாக தட்டு தடுமாறி துப்பாக்கியை எடுத்து சரிபார்த்து அவர்கள் மீது குறியை வைத்தவன் அவர்களை சுடுவதற்காக தயாரானான். ஆனால் அது தெரியாமல் இங்கே இருவரும் நின்றிருக்க எனக்கு ஒன்றுமில்ல அபி என்று சொல்லி முடிப்பதற்கு முன்னே அவள் கண்கள் குமாரிடம் செல்ல அவன் கையில் துப்பாக்கி ஒன்று இருக்கவே அதை இடது கையால் எடுத்து அபியை குறிவைத்து சுட அதை கண்டதும் பதறிய ரித்து மாமா என்று அவனை தள்ளிவிடவே இப்போது அந்த குண்டு நேராக வந்து அவளின் மார்பிலேயே பாய்ந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் இதெல்லாம் நடந்துவிட ரித்து அபியின் மீது சரிந்தே விட்டாள். துப்பாக்கி சுடும் சத்தத்தை கேட்ட பிரவீன் தீப்தி இருவரும் வேகமாக அறைக்குள் வர அதே நேரம் அடியாட்களையும் சந்தோஷையும் அடி வெளுத்து கொண்டிருந்த சூர்யாவும் உள்ளே வர அங்கே ரித்து இரத்த வெள்ளத்தில் கடந்தாள். ரித்துவை இந்த நிலைமையில் பார்த்த அனைவருக்கும் கண்கள் கலங்க தீப்தி ரித்துவின் அருகில் சென்றவள், ரித்து பாருடி என்ன ஆச்சுடி உனக்கு என்று கதறி அழத் தொடங்கினாள். குமார் மீண்டும் அபியை குறிவைத்து கொண்டிருக்க உள்ளே வந்த பிரவீன் குமாரை பார்க்க சட்டென்று தன் பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து குமாரின் கையில் சுட அவன் கையில் இருந்த துப்பாக்கி கீழே விழுந்தது. அவனிடம் சென்று அந்த துப்பாக்கியை எடுத்தவன் அவனை மீண்டும் அடி விழுக்கத் தொடங்கினான். அபியு ரித்து என்று கத்தியவாறு அவன் மடியில் தாங்கியபடி அமர்ந்து கொள்ள மாமா என்று அழைத்தவள் கருவிழிகளை மேலே கொண்டு சென்று ஒரே முறை மூச்சை மேலே இழுத்தாள். அவ்வளவுதான், அதற்கு மேல் அவளிடம் எந்த அசைவும் இல்லை. அதை கண்டு ரித்து என்று கத்தியவன் அவளின் கன்னங்களை அடித்து எழுப்ப அவள் எழவே இல்லை. அவள் மார்பிலிருந்து ரத்தம் வழிந்தோட அதை கண்டதும் அவனுக்கு பயம் தொற்றிக்கொள்ள அவள் கையில் இருந்த நாடி துடிப்பை பார்க்க அதுவும் ஓடவில்லை.
ரித்து என்று அவளை இருக்க அணைத்து கொண்டவன் கதறி அழத் தொடங்க அந்த நிலையிலும் சத்தமாக சிரித்த குமார், என்ன போயிட்டாளா, அவ உனக்கு கிடைக்க மாட்டாடா என்று கூற அதை கேட்டவனுக்கு கோபம் வெறியாக ரித்துவை தீப்தியின் மடியில் வைத்தவன் எழுந்து சென்று தன் கோபம் தீரும் வரை அவனை வெறிக்கொண்டு அடித்ததில் அவன் உடலெல்லாம் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தான். மீண்டும் ரித்துவிடம் வந்தவன் எந்த அசைவுமில்லாத தன் மனைவியை மார்போடு அணைத்து கொண்டவன் ரித்து ரித்து என்று பைத்தியம் பிடித்தவன் போல கதற ஆரம்பித்திருந்தான். சில நிமிடங்களில் ரித்துவின் இடது காலின் கட்டை விரல் ஆடுவதைக் கண்ட சூர்யாவோ, அபி சீக்கிரம் எழுந்திருடா, ரித்துவுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லவே ரித்துவோ ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு கண்களை லேசாக திறந்தாள். அதை கண்டதும் தான் அபிக்கோ நின்ற இதயமே மீண்டும் துடிக்க ஆரம்பித்தது. பிரவீனோ, அபி சீக்கிரம் தூக்கு, முதல்ல இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க என்று கூறவே, உனக்கு ஒன்றும் இல்லடா, மாமா இருக்கே என்று கூறியபடி அவளை தூக்கி கொண்டு காரை நோக்கி விரைந்தான். அவர்களுக்கு முன்பே காரை அடைந்திருந்த சூர்யா காரை ஸ்டார்ட் செய்து அவர்களை நோக்கி வந்து அருகில் நிறுத்த ரித்துவை பின் சீட்டில் கிடத்திவிட்டு தானும் ஏறிக்கொண்டவன் அவளை தன் மடியில் கிடத்தி ரத்தம் வழிய விடாமல் அடைத்திருந்தான். சூர்யாவிடம் வந்த பிரவீன், சூர்யா நீ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் இவனுங்களை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் என்று கூற தீப்தியும் காரில் ஏறி ரித்துவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து அழுது கொண்டே வந்தாள். எல்லாம் என்னால தாண்டி, நான் மட்டும் உன்னை வெளியில கூட்டிட்டு வராம இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது, என்னை மன்னிச்சிடு ரித்து, ப்ளீஸ் டி, கண்ணை திறந்து பாருடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி என்று அவள் அழ அபிக்கோ இதயமே நின்றுவிடும் போலிருந்தது. அவன் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வழிய அது அவளின் முகத்தை நனைத்து கொண்டிருந்தது. அந்த நிலையிலும் அவன் தனக்காக அழுவதை உணர்ந்தவள் கண்களை லேசாக திறந்து அபி என்று அழைத்தாள் மெல்லிய குரலில். அவனோ என்னடா என்று அழுது கொண்டே கேட்க அவன் கண்களில் கண்ணீரை துடைத்து விட்டபடி அழாத என்றபடி மறுப்பாக தலையசைக்க அவன் கண்ணீர் இன்னும் தான் பெருகியது. அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டவன், ஏண்டி இப்படி பண்ணுன, ஐயோ உனக்கு ஏதாவது ஆச்சுனா என்னடி பண்ணுவேன் என்று அவன் கதற தன் சுயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்த ரித்து அவன் மார்பிலேயே கண்களை மூடத் தொடங்கினாள். அவள் கன்னத்தில் தட்டி கொடுத்தவன், ரித்து கண்ணை மூடக்கூடாது, என்ன பாரடி என்று அவளை சுயத்திலேயே இருக்க வைக்க பார்க்க அவளால் சுத்தமாக முடியவில்லை. கண்கள் எல்லாம் இருட்டிட எங்கு தன் மாமாவை விட்டு போய்விடுவேனோ என்ற பயத்தில், மாமா பயமா இருக்கு என்று சொல்லியபடி அவள் அழத் தொடங்க அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், ஒன்றுமில்ல ரித்து, இன்னும் 2 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் வந்துடும், உனக்கு ஒன்றும் ஆகாது, மாமா உன் கூடவே இருக்கே, உனக்கு ஒன்றும் ஆக விடமாட்டேன் என்று தன் வேதனையை மறைத்து அவளுக்கு ஆறுதலை கூற கடினப்பட்டு கண்களை திறந்து தன் கணவனை பார்த்தாள். சில நிமிடங்களில் சூர்யா காரை மருத்துவமனை முன் நிறுத்த ஏற்கனவே பிரவீன் தொலைபேசி மூலமாக செய்தியை சொல்லியிருக்க பணியாளர்கள் ஸ்ட்ரக்சரை எடுத்து வந்து காத்திருந்தார்கள். காரை நிறுத்தியதுமே ரித்துவை உள்ளே அழைத்து செல்ல அபியு அவளது கரத்தை பற்றி பின்னாலே ஓடினான். நேரம் செல்ல செல்ல ரித்துவால் மூச்சு கூட விட முடியாமல் திணற அவசரமாக அவளை ஐசியூவிற்கு அழைத்து சென்றார்கள். அவனை கதவிலேயே நிறுத்திய நர்ஸ், சார் நீங்கள் இங்கேயே இருங்க என்று சொல்ல இறுக்கமாக பற்றிய அவளது கரத்தை மெதுவாக விடுவித்து அவளை ஆபரேஷன் தியேட்டருக்குள் அனுப்பி வைத்தான். அவளை மறையும் வரை பார்த்தவனுக்கு கதவை அடைத்துவிட அதற்கு மேல் அவள் முகத்தை பார்க்க முடியாமல் தவிக்க ஆரம்பித்தான். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.